கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2026 தை மாத பலன்களில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சூரியனுடன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான பொற்காலம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளில் உள்ள அத்தனை விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நடைபெறும். மனசுக்குள்ள ஆழ் மனதுடன் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயங்களை செஞ்சு முடிச்சிடுவீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம், இதை செய்யலாம், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செய்யலாம், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சிங்களோ அந்த விஷயங்களை அற்புதமாக செய்து முடித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ரெண்டாவது, நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அதே போல் போகாத இடம் கிடையாது, பார்க்காத மருந்து கிடையாது, அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான செயல்பாடையும் செஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறேன்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை பிறந்தால் குழந்தை உறுதியாக உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்கும்.
கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிச்சு போதுண்டா சாமி, இந்த கடனால் நான் பட்ட துன்பம் கஷ்டம் போதும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை வந்து மீண்டுருவீங்க. அதே போல் வேலையில் நிறைய அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. நிறைய என்ன சொல்கிறேன்னா, நேர்மையாக உண்மையாக இருந்தால் வேலையில் அவமானமும் கஷ்டம் மட்டும்தான் அப்படிங்கிற தன்மையில் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் உண்டா? வேலையில் தயவுசெய்து இந்த தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, தை மாதம் ஆரம்பம் முதல் வேலையில் உள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகுது. கிளியராக உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பார்க்குறீங்களோ அல்லது எக்ஸ்போர்ட் இன்புட் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற துலாம் ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. அப்போ தைரியமாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதேபோல் துலாம் ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக புரிந்து கொள்ளாத உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை விதமான உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம். உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை விதமான உறவுகளும் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, சற்று விலகி நிற்பாங்க. தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்க நல்லவங்க அப்படின்னு அவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி இருந்தாங்களா, தேவையில்லாமல் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி ஏதோ குற்றமற்றவர் அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணி சொல்ல வச்சாங்க. குற்றம் செய்தவர்களே உங்கள் வாயினால் அவங்க குற்றம் செய்யலைன்னு சொல்லி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை ஒரு லாக் பண்ணாங்கள்ல, அந்த குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகள் உறுதியாக வெளிச்சத்தில் மாட்டுவாங்க. இருட்டுக்குள்ளே இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம இவங்க என்ன செய்ய முடியும்னு அவங்க தைரியமாக இருக்காங்க. உறுதியாக இந்த மாதம் அவர்களுடைய போலித்தனமான செயல்பாடு வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம், சரியா? அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக மகிழ்ச்சி உண்டு. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா, அந்நிய தேசத்து அந்நிய மொழி, அதே போல் வேற்று மதம் சார்ந்த நபர்களுடன் அன்பு அதிகமாக பரிமாறக்கூடிய தன்மை உண்டாகும். ஸோ அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகுங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடன் உள்ள சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சண்டைகள், இதெல்லாம் என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துடலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அரசாங்க துறையில் இருக்கிற நம்முடைய துலாபராசி அன்பர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு உண்டு, இடமாற்றமும் உண்டு. அதில் எந்த விஷயத்தையும் இது பண்ண முடியாது. இடமாற்றம் என்பது உண்டு. அந்த இடமாற்றம் என்பது என்னென்னா பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் நம்மளோட துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்னொரு சிறப்பான விஷயம்னா, எந்த விஷயத்தை நீங்கள் முடியல, இதை செஞ்சால் பிரச்சனை வரும், ஆனால் இதை செய்ய முடியலையே, இதை எப்படி தான் நம்ம செஞ்சு முடிப்போம், பிரச்சனை இல்லாமல் முடித்து அதை சிறப்படையக்கூடிய தன்மை எப்போ கிடைக்கும், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் யோசித்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நிறைவேற்றி வெற்றி பெறுவீங்க, உறுதியாக வெற்றி பெறுவீங்க. தடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க, தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறோன்னா வெற்றி கனி அப்படிம்போம்ல, அந்த விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. மாணவியர் உறுதியாக படிப்பில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து நீங்கள் படிக்கும் பட்சத்தில் சிறந்த மாணவியர் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நன்மையை கொடுக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைட்டாக யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா
வெற்றி உண்டு. நீங்கள் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறணும், வெற்றி கிடைக்கணும், அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மனசார பண்ணுங்கள். இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளன்று உங்களுடைய முன்னோர்களை முன்னோர்களுக்கு என்ன பண்ணுங்கள், திதி தர்ப்பணம் கொடுங்க, அவங்கள மனசார வேண்டிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஊரில் உள்ள வயதான முதியவர்களுக்கு மருத்துவ செலவுக்கான தொகையை உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஒன்று மருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு கையில் ரூபா கொடுத்தாலும் சரி. ஸோ இதை நீங்கள் கொடுத்து பாருங்களேன். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் மூலமாக முழுமையாக பெறக்கூடிய பாக்கியம் நீங்கள் செய்கின்ற இந்த தானம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ செலவு செய்யக்கூடிய தானம் மூலமாக உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுப்பது உண்மை. அதனால் கரெக்டாக மறக்காமல் செய்யுங்க. துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும். எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, மறக்காமல் தை அமாவாசை பௌர்ணமி நாள்களில் உங்களுடைய முன்னோர்களுக்குரிய அற்புதமான விஷயங்கள், தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற தான உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.